السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. وقال أيضا: ولقد آتينا داود وسليمان علما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. وقال أيضا: كن عالما أو متعلما أو مستمعا أو محبا ولا تكن خامسا وتهلك. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் பற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீகள், தபஅ தாபீகள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வால் சங்கை செய்யப்பட்ட மாதங்களில் முதலாவது மாதமாகிய துல்காய்தாவுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் கொண்டு கொள்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் கண்ணியம் செய்யப்பட்ட மாதம் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்களில் அல்லாஹ் தஆலா உலகத்தை எப்பொழுது படைத்தாரோ அன்று முதல் இன்று வரை கியாமத் நாள் வரை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அதே போன்று ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வால் கண்ணியம் செய்யப்பட்ட ஒரு மாதம். இந்த கண்ணியம் செய்யப்பட்ட மாதங்களில் நாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, அல்லாஹ் ரசூலும் நமக்கு எதையெல்லாம் காட்டி தந்திருக்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலும் நம்மை எப்படி வாழும்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையின் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியமான மாதத்தில் நம்மை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதம் எப்படி கண்ணியமானதோ அதே போன்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமுதாயத்தை கண்ணியமானவர்களாக உலக சமுதாய மக்கள் அனைவருக்கும் முன்னிலையில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, எவ்வளவோ சோதனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைகள், சோதனைகளுக்கெல்லாம் எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதற்கான அடிப்படை காரணம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் கல்வியாக இருக்கின்றது. கல்வி என்ற அறிவு ஒருவரிடம் இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி அறிவு இல்லாதவர் தான் பலவிதமான
பலவிதமான சண்டை சச்சரவுகளை செய்து கொண்டிருப்பான். மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான். ஒருவன் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தான் சொன்னால் அவன் கண்ணியத்தோடு வாழ்வதைதான் இந்த உலகத்தில் அவன் விரும்புவான். அவன் படித்திருக்கக்கூடிய அந்த கல்வி அவனை கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆனால் யார் கல்வி கற்றுக்கொள்ளவில்லையோ, கல்வியை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றானோ, செல்வம் செல்வம் என்பதாக சொல்லி பணத்தாசையில் மட்டும் இருக்கின்றானோ, அவனுக்கு உலகத்தினுடைய எந்த கண்ணியமும் தெரியாது. எல்லா விதத்திலும் அவன் பணத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். எல்லா விஷயங்களும் பணம் கிடைக்காதா, செல்வம் கிடைக்காதா என்ற யோசனை மட்டும்தான் அவனுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும். எனவே கல்விக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி என்பது நமக்கு மிக மிக ஒரு அவசியமானதாக இருக்கிறது. அலிவுலக ஆசான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் 10 யூதர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு கேள்விக்கான விடையை எங்கள் 10 பேர்களுக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டும். ஒரே விடையாக இருக்கக்கூடாது. எங்கள் அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் கேட்பது ஒரே கேள்விதான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விடை இருக்கின்றது, பதில் இருக்கின்றது, அது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேறுபதாக இருக்க வேண்டும் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து யூதர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? உலகத்திலே கல்வி சிறந்ததா, செல்வம் சிறந்ததா? கல்விமான் என்று சொல்லக்கூடிய கல்வியை கற்றுக்கொண்ட அந்த மனிதன் சிறந்தவனா, செல்வ சீமாட்டியாக இந்த உலகத்தில் வாழுகின்றானே அவன் சிறந்தவனா? இந்த கேள்விகளுக்கு 10 விதமான பதில்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து யூதர்கள் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்காமல் சற்றென்று சொன்னார்கள். முதலாவது நமக்கு சொன்னார்கள், அறிவு என்பது நபிமார்களின் வாரிசு சொத்து. கல்வி என்பது நபிமார்களுடைய வாரிசு சொத்து. ஆனால் செல்வம் என்பது ஃபிரௌன், ஹாமான் இது போன்ற கொடுங்கோல அரசனுடைய சொத்து என்பதாக சொன்னார்கள். எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், கல்வி நம்மை பாதுகாக்கும். இன்மை கற்றுக்கொண்டவர்களே அந்த இன்னும் பாதுகாக்கும். ஆனால் செல்வம் இருக்கின்றதே அதை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது அவர்கள் சொன்னார்கள், செல்வந்தர்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய சொத்துக்களை பிடிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருப்பார்கள். விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் கல்வியாளருக்கு நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக மூன்றாவது அவர்கள் சொன்னார்கள். நான்காவது அவர்கள் சொன்னார்கள், செல்வம் செலவழிக்க அது குறைந்து கொண்டே செல்லும். செல்வத்தில் ஒருவர் செலவு செய்தால் அது செலவு செய்ய அது குறைந்து கொண்டே செல்வோம். ஆனால் கல்வி, இல்மு என்பது, அறிவு என்பது அவன் அதை பயன்படுத்த அவனுக்கு அது அறிவித்துக் கொண்டே செல்லும். கல்வியாளர்கள் அறிவித்துக் கொண்டே செல்லும். எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக நான்காவது அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாவது அவர்கள் சொன்னார்கள், செல்வம் இருக்கின்றதே அது கஞ்சத்தனத்தை உண்டாக்கும். செல்வம் வைத்திருப்பவர் கஞ்சத்தனத்தை உண்டாக்குவதாக இருப்பான். ஆனால் கல்வி இருக்கின்றதே, அறிவு இருக்கின்றதே, அது தாராளத்தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக அணிவகுத்தாளர்கள் ஐந்தாவது சொல்வார்கள். ஆறாவது சொல்வார்கள், செல்வம் இருக்கின்றதே
அது திருட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. செல்வத்தை திருடுவதற்கான திருடர்கள் இருப்பார்கள். ஆனால் கல்வியை யாராலையும் திருட முடியாது. கல்வியை யாராலையும் திருட முடியாது. எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக 6வது வகுப்பு சொல்வார்கள். 7வது வகுப்பு சொல்வார்கள், செல்வம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஒருவர் எவ்வளவுதான் செல்வத்தை சேகரித்துக் கொண்டே வந்தாலும் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். அதற்கு மேலால் அவரால் செல்வத்தை சேகரிக்க முடியாது. ஆனால் கல்வி இருக்கின்றதே அது எல்லையற்றது. எவ்வளவுதான் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவருடைய கடைசி மூச்சு வரை அவன் கல்வியை தேடிக்கொண்டேதான் இருப்பான் என்பதாக அதிகடிகள் அவர்கள் 7வது நபருக்கு சொல்வார்கள். 8வது நபருக்கு சொல்வார்கள், செல்வம் கால ஓட்டத்தால் அது அழிந்து போகிவிடும். செல்வம் என்பது காலத்துடைய ஓட்டத்தின் காரணமாக அது அழிந்து போகிவிடும். ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தால் ஒருபோதும் அழியாது. 9வது சொல்வார்கள், செல்வம் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் இருளை உண்டாக்குகின்றது. செல்வம் வைத்திருப்பவருடைய உள்ளம் எப்பொழுதுமே இருக்கின்றதாக இருக்கின்றது. அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்று அநேக சிந்தனையில் உள்ளம் இருக்காக கொண்டே இருப்பான். ஆனால் கல்வி இருக்கின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒளிமயமாக நூறாக ஆக்குகின்றது. எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக 9வது நபருக்கு சொன்னார்கள். கடைசியாக 10வது நபருக்கு சொல்வார்கள், செல்வம் ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதனுக்கு செல்வம் வந்துவிட்டால் அவன் ஆணவத்தோடு நடக்கின்றான், பெருமையோடு நடக்கின்றான். அவருக்கு எதிர்த்தான் எல்லா செல்வமும் இருக்கின்றது, நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள் என்ற தோற்றம் அவன் ஏற்படுகின்றது. ஆனால் கல்வி இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு பணிவை தரக்கூடியதாக இருக்கின்றது, பன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது, ஒழுக்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கல்விதான் சிறந்தது என்பதாக அந்த 10 யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு 10 பேருக்கும் தனித்தனியான விடைகளை சொன்னாலும் அந்த 10 பேருக்கும் கல்விதான் செல்வத்தை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த கல்வியும் செல்வமும் ஒரு மனிதனிடத்திலே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதை கொண்டுதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும். ஒரு மனிதனிடம் கல்வி அதிகமாக இருந்தால் அந்த கல்வியுடைய அதிகத்தின் காரணமாக அவன் பரிவாக வாழ்ந்து கொண்டே வருவான். எந்த அளவுக்கு கல்வியை அவன் உயர்ந்து செல்கின்றான் அந்த அளவுக்கு கல்வியை உயர்ந்ததன் காரணமாக அவன் பணிவோடு வாழ்வதற்கு ஆசைப்படுவான். ஆனால் ஒரு மனிதன் செல்வத்தை அதிகமாக சேகரித்தான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு செல்வம் அவனிடம் அதிகமாகிக் கொண்டே போகின்றதோ அந்த அளவுக்கு அவன் பெருமையோடு கர்வத்தோடு நடக்கக்கூடியவனாக மாறிவிடும். அப்போ உலகத்தில் அல்லாஹ் தஆலா கல்வி செல்வம் என்பதாக இருந்து வைத்திருக்கிறான். அதைத்தான் இன்று உலகத்திலே பேசப்படுகின்றது. கல்வி என்பது 2 வகை என்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று உலக கல்வி, மற்றொன்று மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்பதற்கு கல்வி என்பதாகவும் உலக கல்வி என்பதற்கு செல்வம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. உலகத்திலே ஒருவர் கல்வி கற்கிறான் சொன்னால் அது எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வி மூலமாக மறுமையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உலகத்திலே அந்த உலக கல்விக்கான பிரயோஜனம் என்ன? அந்த கல்வியின் மூலமாக அவன் செல்வத்தை சேகரிக்கிறான். அவனுடைய அசல் நோக்கம் செல்வத்தை சேகரிப்பதுதான். அதற்காக மட்டுமே இந்த உலகத்துடைய கல்வியை அவன் படிக்கின்றான். ஆனால் மார்க்கத்துடைய மறுஉலக கல்வி இருக்கின்றது, மார்க்கத்துடைய கல்வி இருக்கின்றது. அந்த கல்வியை இந்த உலகத்தில் ஒரு படித்தான் என்று சொன்னால் அந்த கல்வி அவனை சொர்க்கம் வரை அவனை சென்று சேர வைக்கிறது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவன் சுவனம் நிரந்தரமாக அமைவதற்கு இந்த மார்க்கத்துடைய கல்விதான் அவனுக்கு பக்கபலமாக இருக்கிறது. எனவே உலமாக்கள் சொல்வார்கள், கல்வி என்பது 2, ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி என்றாக சொல்வார்கள். ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கல்வி என்பது ஒன்றுதான்.
கல்வி என்பது ஒன்றுதான். அதில் தனியாக உலக கல்வி, மார்க்க கல்வி என்பது அல்ல. கல்வி என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கல்வியை இல்மை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார், அறிவாற்றலை கொடுத்திருந்தார். இந்த இருவருக்கும் அல்லாஹ் தஆலா அறிவாற்றலை, கல்வியை கொடுப்பதாக சொல்கின்றானே, அது உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு கல்விகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இரண்டு பேர்களுக்கு இரண்டு கல்வி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவராக இருந்தாலும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே அல்லாஹ் தஆலா முதலாக கொடுத்த கல்வி என்று சொன்னால் நபித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி ஞானம். அந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் முதலில் அவர்களுக்கு கொடுத்தார். அதன் பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்விதான் உலகத்துடைய யூஸ் ஆகக்கூடிய, உலகத்திற்கு பயன்படக்கூடிய கல்வி. அதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போர்க்களத்திலே போரை எதிரிகள் தாக்குகின்ற பொழுது அவர்களை எதிர்கொண்டு தாக்குவதற்கான கேடயத்தை உடுக்கக்கூடிய அந்த சட்டையை இருமையெல்லாம் தன்னுடைய கைகளால் முறுக்கி அவர்கள் நிர்வாணி செய்வார்கள். அதாவது போர்க்கவசங்கள் செய்யக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது உலகத்துடைய கல்விதானே. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபிப்பட்டம் கொடுத்ததற்கு பிறகு, நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்தார். காற்றையும் மிருகங்கள் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கற்பாக ஓடக்கூடிய எறும்பு, கண்ணுக்கு தெரியாத அந்த எறும்பு, அது என்ன பேசுகின்றதோ அதை அவர்களுக்கு விளங்க வேண்டாம். எல்லா பாசங்களையும் கற்றுக் கொடுத்தார். நம்முடைய கண்ணுக்கு அகப்படாத காற்று, அதனுடைய பேச்சையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். அவர்கள் எங்கே செல்ல நாடுகின்றார்களோ அந்த காற்றுக்கு அவர் உத்தரவு போடுவார்கள். அந்த காற்று அவர்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறார். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு நபிமார்களுக்கும் மார்க்க கல்வியையும் கொடுத்தார், உலக கல்வியையும் கொடுத்தார். அதனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், கல்வி என்று சொன்னால் அது ஒரே கல்விதான். அதனால் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், கல்வி என்று சொன்னால் ஒரு கல்வி. அது என்ன கல்வி? ஃபிக்ஹ், மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களுடைய கல்வி. இன்னைக்கு உலகத்திலே நாம் படிக்கக்கூடிய கல்விகளிலே உயர்ந்த கல்வி என்று சொன்னால் அதுதான் சட்ட கல்வி. உலகத்துடைய சட்டத்துறை கல்வி இருக்கின்றதே, அந்த கல்விக்கு நாய்ப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்றுதான் மார்க்கத்துடைய கல்வியிலே உயர்ந்த கல்வி என்று சொன்னால் அது சட்ட கல்வி, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள். ஒரு மனிதன் தொழுகிறான் சொன்னால் அந்த தொழுகைக்குரிய சுன்னத்து என்ன, தொழுகையுடைய புஸ்தகத்து என்ன, அதற்கெல்லாம் மேலாக தொழுகைக்கு எதெல்லாம் பங்கு, எதுவெல்லாம் வாஜிபு, தொழுகை எதை முடித்துவிடும், தொழுகை எது செய்தால் மக்ரூஹாகிவிடும், இதையெல்லாம் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்கின்றதே, அதுதான் நாம் கல்வியாக, மார்க்கத்துடைய தான் கல்வியாக இருக்கிறது. ஒருவன் சக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பணம் வந்துவிட்டால் அந்த பணத்திலே எவ்வளவு சக்காத் கொடுக்க வேண்டும், எவ்வளவு இருந்தால் அவன் சக்காத் கொடுக்க வேண்டும், அவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தால் அவன் ஹஜ் செய்ய வேண்டும், அவன் எந்த நிலையை அடைந்திருந்தால் அவன் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் பிரித்து அறிவிக்கின்றார்களே, அதுதான் மார்க்கத்துடைய கல்வியாக இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் கல்வி என்பது ஒரே கல்விதான். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கல்வி அல்-இல்மு இல்மானி என்பதாக சொல்வார்கள். கல்வி என்பது இரண்டு வகை என்பதாக சொன்னார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்று என்பதாக சொன்னார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டு என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டும் சரி ஒன்றும் சரி, இரண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்தும் ஒன்றே ஒன்றுதான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உலகத்தை ஆட்சியாளர்
சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியும் அல்லாஹ் கொடுத்திருந்தான், நபித்துவ ஞானங்களையும் கொடுத்திருந்தான். அவர்களுக்கு உலக கல்வியும் கிடைத்திருந்தது, மார்க்க கல்வியும் கிடைத்திருந்தது. அதனால் அவர்கள் அதை வைத்து அவர்கள் எல்லாம் ஒரே என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை இரண்டாக பிரித்து, இது உலகத்திற்காக சம்பாதிக்கக்கூடிய அந்த கல்வி உலக கல்வி, மார்க்கத்துக்காக சம்பாதிக்கக்கூடிய நன்மையை பெறக்கூடிய அந்த கல்வி இருக்கின்றதே அது மார்க்கத்துடைய கல்வி. இன்னும் மூலமாக சொல்வார்கள், கல்வியிலே இரண்டு கல்வி என்பதற்கு ஒரு கல்வி சாதாரணமான சட்டங்கள் தெரிந்து கொள்வது, தொழுகையுடைய சட்டம், நோன்புடைய சட்டம், ஜகாத்துடைய சட்டம், இது போன்ற சட்டங்கள் தெரிந்து கொள்வது. இன்னொரு கல்வி என்னவென்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தார்கள் யாராவது நம்மை விட்டு பிரிந்து விட்டால், நம்முடைய தாயோ தகப்பனோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிகிறார்களோ அவர்கள் பிரிந்து விட்டால் முதலாக செய்ய வேண்டிய கடமை என்ன? அவர்களுக்கு வைத்திருக்கப்படக்கூடிய அந்த சொத்துக்களை பிரிப்பதுதான். ஒருவர் இறந்து விட்டால் முதலாக நான் பார்ப்பது, யார் இறந்து விட்டாரோ அவருடைய வாரிசுகள் யார், அவர் என்ன சொத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு பணம் இருக்கிறது அவரிடம் எந்த அளவுக்கு சில உலமாக சொல்வார்கள். ஒருவர் இறந்துவிட்டால் அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களில் ஒரே ஒரு குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி, அவர் பயன்படுத்தி வந்த ஒரே ஒரு குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி, அதை கூட நாம் அவருடைய அனுமதி இல்லாமல், அதாவது அவருடைய வாரிசுடைய அனுமதி இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஒரு குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி, அதை கூட அவருடைய வாரிசுடைய உரிமை இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதால் உலகமாக சொல்வார். அப்படி என்று சொன்னால் இந்த வாரிசுடைய சட்டங்கள் இருக்கின்றன, அதை நாம் தெரிந்து கொள்வது மிக உயர்ந்த ஒரு கடமை. எனவே கல்விக்கு அல்லாஹ்வுடைய அருளாளர்களே, இப்படி கல்வி என்பது இரண்டு வகையாக இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது உலக கல்வி என்பதாகவும் மார்க்க கல்வி என்பதாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. உலக கல்வி என்பது உலகத்திற்கு மாத்திரமே நாம் பயன்படுத்தக்கூடிய கல்வியாக இருந்து நாம் ஆக்கிவிட்டோம். ஆனால் அன்றைய காலங்களிலே அது உலக கல்வியாக இருந்தாலும் மார்க்க கல்வியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே கல்வியாகத்தான் இருந்தது. ஒருவர் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஆலிமாக இருந்தால் அந்த ஆலிம் டாக்டராகவும் இருப்பார், அந்த ஆலிம் இன்ஜினியராகவும் இருப்பார், அதே ஆலிம் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவருக்கு மருத்துவம் செய்வதற்கான படிப்பை படித்த ஒரு ஆலிம் தான் அன்றைய காலத்து டாக்டராக இருந்தார். எனவேதான் அன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அதாவது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரே கல்வி என்பதாக சொன்னார். எனவே கல்விக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் அந்த கல்வியை இரண்டாக பிரித்து உலகத்துக்காக படிக்கக்கூடிய அந்த கல்வி உலக கல்வி என்பதாகவும், மார்க்கத்துக்காக படிக்கக்கூடிய கல்வி மார்க்க கல்வி என்பதாகவும் நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். கல்விக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் நாம் என்ன விளக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்துக்காக படிக்கக்கூடிய அந்த கல்வி இருக்கின்றது, அதில் ஒழுக்கம் இல்லாமல் படிக்கின்றோம். ஒருவர் டாக்டராக இருப்பார், அல்லது இன்ஜினியராக இருப்பார், அல்லது வக்கீலாக இருப்பார், அல்லது அவர்தான் ஜட்ஜாக இருப்பார். ஆனால் அவருக்கு சுய தேவை ஏற்படுகின்ற பொழுது அதனுடைய ஒழுக்கத்தை பெறாமல் நின்று கொண்டே அழைத்துக் கொண்டிருப்பார். யூரின் வந்தால் நின்று கொண்டு அழைப்பார். அவசரமாக எங்கேயாவது சென்று சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நின்று கொண்டு சாப்பிடுவார். அதே மருத்துவர் தான் சொல்கின்றார், நின்று கொண்டு பருகினால், நின்று கொண்டு சாப்பிட்டால் உங்களுடைய குடலில் இறக்கம் ஏற்படும், உங்களுடைய குடலில் பிராபம் ஏற்படும் என்பதாக சொல்லக்கூடிய அதே டாக்டர்கள் அவர்கள் படித்த அந்த கல்வியை வெளியே செல்கின்ற பொழுது, அவசரமாக செல்கின்ற பொழுது அவர் நின்று கொண்டே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அவர்கள் படித்த அந்த கல்வியின் மூலமாக ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வியாக மாறிவிடுகிறது. அதனால்தான் அது உலக கல்வி என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, உலகத்தில் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அது என்ன கல்வியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மற்ற பொருளாதார எந்த கல்வி படித்தாலும் சரி, எல்லோருமாக சேர்ந்து ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அந்த கப்பல் ஓட்டக்கூடிய ஒருவன் அவன் எந்த கல்வியை படிக்கவில்லை, அவனுக்கு கடலில் கப்பல் ஓட்டுவது மட்டும்தான் அவனுக்கு தெரியும்.
அந்த கப்பல் ஓட்டியை பார்த்து கேட்பார்கள். அந்த உறுப்பிலே செல்லக்கூடிய கல்விமான்களை ஒரு கல்விமான் கேட்பார், டாக்டருடைய படிப்பை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த கப்பல் ஓட்டி சொல்லுவார், அப்படி சொன்னால் என்ன, எனக்கு அதை பற்றி தெரியாது. உடனே அவர்கள் எல்லாம் கேள்வி கிண்டல் செய்து உன்னுடைய வாழ்க்கையை கால்வாசி வீணாக்கி விட்டார் என்பதாக சொல்வார். பிறகு கொஞ்ச தூரம் கப்பல் சென்று கொண்டே இருக்கும். மீண்டும் ஒருவர் கேட்பார், இன்ஜினியருடைய கல்வியை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் அதற்கு கேட்பார், அது என்ன பற்றி. மீண்டும் அவர்கள் கேள்வி கிண்டல் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வீணாக்கி விட்டார் என்பதாக சொல்வார்கள். மீண்டும் கப்பல் சென்று கொண்டே இருக்கும். சிறு நேரம் கழித்து நாகக்கல்வி படித்த அவர்கள் கேட்பார்கள், இந்த நாகக்கல்வியை பற்றி சட்ட கல்வியை பற்றி உனக்கு தெரியுமா? அதற்கும் அவர் அதே கேள்வி அதே பதிலை சொல்வார்கள். அப்படி சொன்னால் என்ன கேட்பார். அந்த மக்கள் அனைவரும் பட்டதாரிகள் அனைவரும் அவரை கேள்வி கிண்டல் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் முக்காவாசி வீணாக்கி விட்டீர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டே செல்வார்கள். கப்பல் இப்போது நடுவு கடலுக்கு சென்று விட்டது. இப்ப அந்த கப்பலோட்டி கேட்பார், உங்களுக்கு எல்லாம் நீச்சல் தெரியுமா? நீங்கள் குளத்திலோ ஆற்றிலோ நீச்சல் தெரிப்பீர்கள், இந்த கடலிலே நீங்கள் நீச்சல் அடிக்க தெரியுமா என்பதாக கேட்பார். அவரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடலிலே அலை வருகின்ற பொழுது அலை எந்த அளவுக்கு வேகமாக வருகின்றதோ அந்த அலையையும் தாண்டி நீச்சல் வர வேண்டும். இப்போது கப்பல் நடுக்கடலுக்கு சென்று விட்டது, சூறாவளி காற்றடிக்கின்றது, கப்பல் கவிழப் போகின்றது, எனக்கு நீச்சல் தெரியும், நான் நீச்சல் அடித்துக் கொண்டு தலைக்கு சென்று விடுவேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரமாக சொன்னீர்களே உலக கல்வியை பற்றி, இந்த வாழ்க்கையில் கால்வாசி அலவாசி முக்கால்வாசி வீணாக சொன்னீர்களே, இங்கு உங்களுக்கு இந்த நீச்சலுடைய கல்வி தெரியாத காரணமாக நீங்கள் அனைவருமே இந்த கடலுக்குள் முதுகி சாக போகிறீர்கள் என்பதாக சொன்னார். அதே போன்றுதான் இன்னைக்கு உலகத்துடைய எந்த கல்வியை படித்தாலும் சரி, அந்த கல்வியின் மூலமாக மறுஉலகத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மறுஉலகத்தில் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மார்க்க கல்வி அவசியமாக இருக்கின்றது. எப்படி கப்பல் ஓட்டி அந்த கப்பலிலிருந்து கப்பல் ஓட்டக்கூடியவன் கப்பல் கவிழ்ந்து விட்டால் நீச்சல் அடித்து கரைக்கு வரக்கூடிய அந்த கல்வி தெரிந்ததோ, அதே போன்று நாம் நம்முடைய நோக்கமான அந்த சுவனத்தை அடைவதற்கு, அந்த சுவனத்திற்கு செல்வதற்கான அந்த கல்வி இருக்கின்றதே, அது தெரிவது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதனால்தான் மூலமாக சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும், முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதாக சொல்கிறார். கட்டாய கடமை. ஒருவர் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய விதிமுறை அவன் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய மார்க்கத்தில் எந்த கடமை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு இப்போதான் திருமணமாக இருக்கின்றது, அந்த திருமணம் ஆனதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், கணவனும் மனைவி எப்படி வாழ வேண்டும், அவர்கள் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் அந்த இல்லற வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் மறுநாள் காலையில் எப்படி குடிக்க வேண்டும், அந்த கல்வி தெரியாமல் என்று சொன்னால் நாம் எவ்வளவு நாட்கள் அந்த கல்வி தெரியாமல் குடிக்குடிய கடமை நீங்காமல் நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் அந்த குடிக்கும் கடமை நீங்காத வரை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவருக்கு குடிப்பு கடமையாக இருந்தால் அவருக்கு 3 பகுதி இருக்கின்றது. கரகரா செய்ய வேண்டும், நாசிற்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், உடல் முழுவதும் ஒரு குடி விடாத அளவுக்கு அவர் குடிக்க வேண்டும். இது 3 பலன். இந்த பலனை செய்யாத ஒருவர் குடித்துவிட்டார் சொன்னால், எப்பொழுதும் குடிப்பதை போன்று குடிப்பு கடமையானவன் அவர் குடித்தார் என்று சொன்னால், அதன் குடித்துவிட்டு சும்மா துறைக்கு வந்தாலும் சரி, பெருநாள் துறைக்கு வந்தாலும் சரி, எந்த அகில துறைகளுக்கு எந்த நல்ல அமலுக்கு செய்வதற்கு வந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த அர்த்தத்தில் சொன்னால் ஹதீஸில் வருகின்றது, ஒவ்வொரு குடியுடைய பேருக்கும் மீதும் ஞாபகம் இருக்கின்றது. ஒவ்வொரு குடியுடைய பேருக்கும் ஞாபகம் இருக்கின்றது, குடிப்பு கடமை இருக்கின்றது. ஒரு மனிதன் குடிப்பு கடமையானவன் அவன் முழு உடம்பையும் ஒரு முடிவிடாத அளவுக்கு அவன் தேய்த்து குடிக்காவிட்டால் அவன் எவ்வளவு நறுமணமுள்ள சோப்புகளை போட்டு அத்தனை போட்டு அவன் வெளியே நிர்வாகமாக வந்தாலும் அவனுடைய குடிப்பு கூடாத காரணமாக அவனுடைய எந்த அவனுமே கூடாமல்
அவன் அதே நிலையில் வாக்கித்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அவன் கண்டிக்கப்பட்டவனாக. இன்னும் உலமாக்க சொல்வார்கள், நபியுடைய ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதன் குடிப்பு கடமையான நிலைமையிலே நகத்தை வெட்டுகின்றான் அல்லது முடியை வெட்டுகின்றான், உடனுடைய உடனுடைய ஏதாவது ஒரு சதையோ அல்லது தோலையோ பேசுகிறான் சொன்னால் அவன் குடிப்பு கடமையான நிலைமையில் அதை செய்துவிட்டால் நாளை வறுமையிலே அது அல்லாஹ்விற்கு வந்து நிற்குவான். குடிப்பு கடமையானவன் நகத்தை வெட்டிவிட்டால் அல்லது முடியை வெட்டிவிட்டால் குடிப்பு கடமைக்காக வேண்டி குடிக்காமல் அவன் நகத்தை வெட்டிவிட்டாலோ தாடியை செய்யப்பட்டுவிட்டாலோ மீசையை கட்டளிட்டு விட்டாலோ எதையாவது அவன் உடலுக்கு எடுத்துவிட்டான்னு சொன்னால் அந்த முடி அந்த நகத்தை நாளைக்கு மறுமையிலே சாட்சி சொல்லும், யாரா என்ற ஜனாபான நிலைமையிலே இவன் ஆகிவிட்டான், என்னை குடிப்பு கடமையான நிலைமையில் என்னை உங்கள் உடலுக்கு தூக்கி போட்டிருப்பான். எந்த அளவுக்கு நான் உலமாக சொல்வார்கள், ஒருவர் நகம் வெட்டினான்னு சொன்னால் அல்லது முடி வெட்டினான்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கண்ணியமாக்கப்பட்டது. அதனால் நகத்தை வெட்டினால் நாம் தூக்கி போடக்கூடாது, அதை புதைக்க வேண்டுவதாக நபிகள் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்? அந்த நகம் நமக்கு கண்ணியமாக்கப்பட்டது. நம்முடைய உடலிலிருந்து அசுத்தமாகத்தான் தூக்கி போடுகின்றோம், ஆனால் அதை கண்ணியமான முறையில் புதைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு ஜனாபத்து குடிப்பு கடமையான நிலைமையிலே அந்த நகத்தை வென்று புதைத்தாலும் சரி, தூக்கி போட்டாலும் சரி, நாளைக்கு மறுமையில் அந்த நகமும் முடியும் என்று சாட்சி சொல்லும் அல்லாஹ்விற்கு. யாருவா இவன் ஜனாபத்து குடிப்பு கடமையான நிலைமையிலேயே இவன் என்னை வெட்டிவிட்டான், என்னை தூக்கி போட்டிருக்காங்க சொல்லி நாளைக்கு மறுமையிலே சாட்சி நீதிக்கு அல்லாஹ். இதெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த சட்ட விதிகளை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பள்ளிக்கு வந்து பார்க்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஆளுங்களுக்கு முன்னால் பள்ளிக்கு நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால்தான் அதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். சொல்வார்கள், குன் ஆலிமன் அவ் குன் அல்லிமன் அவ் முஸ்தமிஅன் அவ் முஹிப்பன். நீ ஆலிமாக இரு அல்லது மாணவனாக இரு, அல்லது அந்த மாணவனும் ஆலிமும் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவனாக இரு, அல்லது அவர்களை பிரியப்படக்கூடிய முகமத்துவனாக இரு. இந்த 4 அல்லாமல் வலா தகுல் ஹாமிஸா, 5ஆவதாக நீ ஆகிவிடாதே. அப்படி ஆகிவிட்டால் 10 முதல் நீ அழிக்கப்பட்டு போகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒன்று ஆலிமாக இருக்க வேண்டும், மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொண்ட ஆலிமாக இருக்கிறது, அல்லது அந்த ஆலிமிடம் மண்டியிட்டு படிக்கக்கூடிய மாணவனாக இருக்க வேண்டும். இந்த 2 இல்லை என்று சொன்னால் ஆலிம்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக சரியாக்கி கேட்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் படிக்கின்றவா? ஒவ்வொரு வாரம் ஜும்மாவிலே நாம் பயான் செய்கின்றோம், ஏதாவது மார்க்கத்துடைய சட்டங்களை சொல்லுகின்றோம், நபியுடைய வரலாற்றை சொல்லுகின்றோம். அதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? வாங்க சொல்லுகின்ற பொழுது பள்ளியில் 4 பேர் தான் இருக்கிறோம். எப்பொழுதும் வரக்கூடிய அதே 4 பேர் தான் இருக்கிறோம். எப்பொழுது பள்ளியிலே குதுபா ஓதி தொழுகையை கற்று கட்டப்படுகின்றதோ அந்த சமயத்தில் வரக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். குதுபா என்பது 2 குதுபாவும் 2 ரகாயத்தில் சொல்லுவதாக எத்தனையோ முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அந்த குதுபா ஓதும்போது நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். குதுபா ஓதும் பொழுது ஒருவன் அழுதாலே அமர்ந்திருப்பவன் தூங்கினாலும் கூட அவனை எழுப்ப வேண்டாம் ஹதீஸ் சொல்கின்றது. பாலிய கோடையை பிக்க வேண்டாம் சொல்கின்றது. ஆனால் நாம் அந்த சமயத்தில் எத்தனையோ பேச்சுகள் பேசுகின்றோம், திருப்பி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொழுகை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போட்டுதான் இந்த குதுபாவில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆளின் சொல்லக்கூடிய விஷயத்தை சரிதாக்கி பேசக்கூடிய மனிதனாக நாம் 4வது சொன்னார்கள், அந்த ஆளுங்களையும் மாணவர்களையும் பிரியப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆளுங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்து எல்லா இடங்களிலும் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் மாணவர்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் ஆளுங்களை தேடி மாணவர்கள் எத்தனையோ கிலோமீட்டர்கள் பயணம் செய்வார்கள். ஒரே ஒரு ஹதீஸுக்காக எவ்வளவோ தூரத்தில் பயணம் செய்வார்கள். ஆனால் இந்த எல்லா பள்ளிவாசலும் அந்த சட்டங்கள் சொல்லித்தரப்படுகின்றது, குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது.
தரப்படுகின்றது, மசாலைகள் சொல்லித் தரப்படுகின்றது. ஆனால் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதற்கு நம்ம சிரமப்படுகின்றார்கள். பெற்றோரிடம் போன் செய்து என் பிள்ளையை பள்ளி காட்டுவது சொன்னால், அல்லது அவன் எழுப்பும் போதே அவன் படுக்கும் போதே சொன்னால் என்னை காலில் எழுப்ப வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு படுத்திருக்கின்றான். ஒரு பெற்றோர் சொல்லக்கூடிய முறை அவர்களாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். நாம் அவர் அனுப்பவில்லை என்பதற்காக போன் செய்து பிள்ளையை அனுப்ப சொன்னால் அவர் சொல்லி சென்றிருக்கிறார், நீ எழுப்பாதே என்பதாக சொல்லியிருக்கிறார், நீ நான் எழுப்பினால் எனக்கு மரியாதை இருக்கிறார் என்பதாக பெற்றோர் சொல்லுகிறார். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு பிள்ளைகளை உருவாக்குவதற்கு காரணம் யார்? அந்த தாயின் தகவல். அவர்கள் ஆரம்பத்திலேயே சிறுவர்களிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்துக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அன்று என்ன ஒழுக்கத்தை போதித்தார்களோ, எந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார்களோ அதே ஒழுக்கத்தோடு கடைசி வரை உங்களுடைய கடைசி காலத்திலே நீங்கள் எப்படி சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு பாசத்தோடு அவர்களை பராமரித்தீர்களோ அதே போன்று நீங்கள் கடைசி காலமாக இருக்கின்ற போது உங்களை அவர்கள் பராமரிப்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு திருமணமாகிவிட்டார் அல்லது அவர்களுக்கு சம்பாத்தி வந்துவிட்டால் அவருடைய கையிலே காசு அதிகமாகிவிட்டால் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் போகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பாக. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் உறுதியாகவே இந்த ஆலிமாக அல்லது மாணவனாக அல்லது கேட்பவராக அல்லது மாணவர்களையும் ஆலிம்களையும் பிரியப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த 4 அல்லாமல் 5வதாக ஆகிவிட்டோம் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை அழைத்திடமாக பிரியப்படுவார் சொல்லலாம் அழகி வசல்லம் சொன்னார்கள். இன்னும் இந்த உலமாக்கள் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான சிறப்புகளை சொல்லும்போது நபிகள் சொல்வார்கள், மன் சலக தரீகை யத்லுபு பிஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கல்வியை மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நடக்க ஆரம்பிக்கின்றானோ, மார்க்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நடக்க ஆரம்பிக்கின்றானோ அப்போது அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தின் வழியை லேசாக்கி விடுகின்றான். இதை விட பெரிய வாக்கியம் என்ன? இந்த உலகத்தை நாம் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மௌத் என்பது நிச்சயம். அப்படி மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் அந்த மௌத்துக்கு பிறகு நாம் சுகமான வாழ என்று சொன்னால் அதற்கு சுவனம் தான் போதுமான இடம். அந்த சுவனம் சொல்வதற்கான வழியே இந்த மார்க்க கல்வி தான். இன்னும் நபியவங்க சொல்வார்கள் ஹதீஸிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது நம் பிள்ளைகள் நரகத்திற்கு செல்வதற்காக நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த வெளிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ, நரகத்தினுடைய அனாச்சாரங்கள் அதாவது உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அனாச்சாரங்களுக்கு அடிமையாகிவிட்டார்களோ, ஆடம்பரங்களுக்கு அடிமையாகிவிட்டார்களோ அவர்கள் செல்லக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும். அப்படி நரகம் செல்லக்கூடிய அந்த மக்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவன வழியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மார்க்கக்கூடிய கல்வி அவர் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கக்கூடிய கல்வியை கற்பதற்காக அவர் நடந்து வந்தால் அல்லாஹ் சுவனத்துடைய வழியை அவர் திறந்து விடுகிறார். இன்னும் நிறைய சொல்வார்கள், மன்ஹுமானி லா யஸ்பஹானி தாலிபுல் இல்ம் வ தாலிபுத் துன்யா. 2 கல்வியை நிறைய சொன்னார்கள். ஒன்று தாலிபுல் இல்ம், இல்மை தேடக்கூடிய கல்வி. இன்னொன்று துன்யாவை தேடக்கூடிய கல்வி. ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் நிறைய சொல்கிறார்கள். கல்வி என்பது 2 வகை. ஒன்று தாலிபுல் இல்ம், இல்மை மாற்றக்கூடிய கல்வியை தேடக்கூடிய கல்வி. இன்னொரு கல்வி துன்யா, உலகத்துடைய சம்பாதிப்பை தேடக்கூடிய கல்வி. இந்த 2 கல்விகளில் எது உயர்ந்தது என்று சொன்னால் மார்க்கத்தை யார் தெரிகிறார்களோ, மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்கின்றாரோ, அவர் துன்யாவுடைய கல்வியை படித்திருந்தாலும் கூட அவர் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆதியிடம் மண்டியிட்டு தொழுகையுடைய முறைகளை, ஸகாத்துடைய முறைகளை, நோன்புடைய முறைகளை, ஹஜ்ஜுடைய முறைகளை தெரிந்து அவர் அமல் செய்தார் என்று சொன்னால் அவர் உயர்ந்தவனாக இருக்கிறார். இன்னும் நிறைய சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் உலகத்திலேயே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவனவாதியை பார்க்க விரும்புகிறீர்களா? உலகத்திலேயே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவனவாதியை பார்க்க விரும்புகிறீர்களா? நபிகள் சொல்வார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிற மாணவர்களை பாருங்கள், மார்க்க கல்வியை கற்றக்கூடிய மாணவரை பாருங்கள். நபிகள் சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி
அவன் மீது சத்தியமாக சத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். மாமின் முத்தஅல்லிமின் யஃலுகு இலா பாபில் ஆலிமி இலா கதபல்லாஹு லஹு பிகுல்லி ஹர்ஃபின் இபாதத்து ஸலாம். நபிகள் சொன்னார்கள், எந்த ஒரு மாணவன் மார்க்கத்தை தேடி மார்க்க கல்வியை தேடி குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக மார்க்க சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவன் நடந்து வருகின்றானோ, ஒரு குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபை பிகுல்லி ஹர்ஃபின் ஒரே ஒரு எழுத்தை அலிஃபை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கு வருகின்றானோ இபாதத்து ஸலாம், ஒரு ஆண்டுடைய கூலி அல்லாஹ் தருகின்றான். ஒரு ஆண்டு முழுவதும் அவன் அமல் செய்தால் எந்த கூலி கிடைக்குமோ அந்த கூலி அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு அலிஃப் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் சொல்லப்படுகிற ஹதீஸிலே பிகுல்லி கதமின், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுடைய இபாதத்துடைய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ஒரு ஆணுடைய இபாதத்து சொன்னால் தொழுகை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அவன் தொழுவதும் ஜகாத் கொடுப்பதும் ஹஜ் செய்வதும் இன்னும் நோன்பு நோற்பது என்னென்ன அமல்கள் எல்லாம் அந்த ஒரு ஆண்டில் அவன் செய்வானோ அவை அனைத்துடைய கூடி அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு அடிக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரே ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கொடுக்கின்றான். ஒரே ஒரு மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி மார்க்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அனுப்பினர் என்று சொன்னால், அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுடைய சவாலை அவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாது அவருடைய மூதாதையர்கள் வரை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கின்றான். அவர்கள் மூதாதையருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த ஹதீஸை தொடர்ச்சி நபியவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வபனாலஹு பிகுல்லி கதமின் மதீனத்து ஃபில் ஜன்னah. இந்த ஹதீஸை தொடர்ச்சி நபியவர்கள் சொல்வார்கள், அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக சுவனத்தினுடைய ஒரு நகரத்தையே அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். ஒரே ஒரு சுவனம் மட்டுமல்ல, ஒரு ஊர் போன்ற பெரிய ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா, ஒரு பெரிய நகரத்தையே, பல சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு எட்டு அவன் மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி வந்தான்னு சொன்னால், அதற்காக பல சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு நகரத்தை அல்லாஹ் கொடுப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சொல்கிறார்கள், வயம்ஷி அலல் அர்தி வஹிய துஸ்தக்ஃபரு லஹு. காலை மாலை பூமியில் அவன் நடக்கும் போது அவனுக்காக பூமி பாவம் மன்னிப்பு பெறுகிறது. அவனுக்காக காலையிலும் மாலையும் மார்க்க கல்வியை கற்பதற்காக வரக்கூடிய முதல்வதற்காக வேண்டி பூமி அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு பெறுகிறது. மலக்குகள் ரக்கையை விடுக்கின்றார்கள். மலக்குடைய ரக்கையை விடுத்து அவனை கண்ணியத்தோடு பள்ளிக்கு அழைத்து செல்கின்றார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் அவனுக்காக பாவ மன்னிப்பு பெறுகின்றன. எவ்வளவு சிறப்புகளும் இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்பதின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி இந்த விடுமுறை காலங்களில் கண்டிப்பாக நாம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த விடுமுறை காலங்களில் வீட்டிலும் அமர வைத்து நபியுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள் அதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நபியுடைய வரலாறு தெரியாது, சஹாபாக்களுடைய வரலாறு தெரியாது, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு தெரியாது. அதன் காரணமாக யாருடைய வரலாறையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு தீக்கத்தில் வந்துவிட்டால் அவருடைய பெயர் என்ன, அவனுடைய பெற்றோர் பெயர் என்ன, அவன் எப்பொழுது பிறந்தான், அவன் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான். ஆனால் நபியுடைய பிறப்பு எப்பொழுது, நபியுடைய பிறப்பு எப்படி, நபி அவர்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள், அதெல்லாம் அவருக்கு தெரியும். நபியை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றதால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை காலை மாலை பள்ளிக்கு தினந்தோறும் சரியாக அனுப்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவாராக. அதன் மூலமாக அல்லாஹ் உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்க புரிவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.